ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவில பார்த்துருப்பீங்க. பிரவில பார்த்து சூப்பரான பர்த்டே விஷஸ் சாங் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு வேலை ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் டிஸ்பிளே கொடுத்துருவேன். 30% வந்து ஒரே ஒரு சிங்கிள் பர்சன்ட் வந்துருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து நான் இந்த வீடியோ தான் நான் ஷோ பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு தான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் அப்போ தான் வந்து காட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண புக் மார்க் பர்சன் வந்து ஷேர் ஆப்ஷன் அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனே நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இதுக்கு ஆப் லிங்க் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா இதுக்கு ஆப் லிங்க்கும் டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் ஆகி பார்த்தாலும் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன்ட் வந்து இம்போர்ட் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் புக் மார்க் பர்சன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுக்கான ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகலாம். இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆடியோன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து சைடில் ஷோ ஆகும். லாஸ்ட்டில் நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் வரையும் ஆடியோ வந்து செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் கட் ஆப்ஷனில் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ லேயர் மேலே ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். இதுக்கு வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது நான் வந்து எக்ஸாம்பிள் வந்துருப்பேன். உங்களுக்கு இது எதுவுமே ஷோ ஆகாது. சென்டராக இது மட்டும் தான் இதுக்கான ஃபாண்ட் லிங்க் நான் வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போங்க. எடிட் டெக்ஸ்ட் போய் மேலே வந்து வியூவால் கொடுங்க. வியூவால் கொடுத்துட்டு இங்கே மேலே 3 பார் இருக்கும். 3 பார் கிளிக் பண்ணி இங்கே இம்போர்ட் ஃபாண்ட் வரும். நான் டிஸ்பிளே வந்துடுற ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் ஃபாண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைடில் இம்போர்ட்னு செலக்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆனால் நீங்கள் இம்போர்ட் ஆன ஃபாண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஃபாண்ட் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். நான் வந்து அது மென்ஷன் பண்ணிருப்பேன் ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் லேயர் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒயிட் லேயராக இருக்கும். நீங்கள் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ யார் இமேஜ் வச்சு நீங்கள் இந்த பர்த்டே செலக்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் 2 ஓப்பன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். கரெக்டாக பார்த்தா நான் மேலே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இமேஜ் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆட் இமேஜ். இப்போ அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அதாவது நீங்கள் சொன்ன பேக் வந்துங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் வந்து லைட்டாக வந்து கட் ஆகிடும். கரெக்டாக நெக்ஸ்ட் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணல அந்த இமேஜ் லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் அது எங்கே இருக்குது. இப்போ இந்த இமேஜ் லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்பாண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்த டைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து கரெக்டாக எக்ஸ்பாண்ட் ஆகி வந்துடும். நீங்கள் பார்த்த மாதிரி ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக 21:09 ஒரு லேயர் இருக்கும். இங்கே சர்க்கிளுக்கு மேலே இருக்கும். கரெக்டாக நான் ஆட் இமேஜ் மேட்ச் பண்ணுவேன். லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஸ்டெப் அதை நீங்கள் ஆட் பண்ணால் அது எப்படி ஆட் பண்ணுறதுனா கரெக்டாக இந்த இமேஜுக்கு மேலே லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். நான் மென்ஷன் பண்ணுவேன் ஆட் இமேஜ். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் எந்த இமேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிடலாம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆகிடும். அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் நீங்கள் மூவ் அண்ட் ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்துங்க. ஸ்டார்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா இங்கே ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் சொல்லித்தருங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டோன்னே இந்த இமேஜ் லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த ஆட் பண்ண இமேஜில் செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்பாண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். எப்படி இந்த இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வாங்க. இதுக்கான ஆப் லிங்க் நான் வந்து டிஸ்பிளே தந்திருப்பேன். நீங்கள் இந்த ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் இமேஜ் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் லோட் ஆகும். லோடாக செலக்ட் ஆனால் இங்கே பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லோட் ஆகணுன்னே சேவ் டு கேலரி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க இமேஜை. அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டோன்னே நீங்கள் ரிமூவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் சைடில் இங்கே 3 டாட் செலக்ட் பண்ணி
ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த 2 சிசி லேயர் கீழே எடுத்து வந்துங்க. கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் எங்கள் சேனல் நேம். அதுக்கு அந்த 2 சிசி லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுதான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே மேலே செட்டிங்ஸ் பதில் ஏர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட் ஆகி செக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.